நல்ல நேரத்துல நீ வந்து நீலாவை காப்பாத்து. அம்மா, இந்த பொண்ணு யாரு? ஒரு பைத்தியக்கார பொண்ணு குணப்படுறதுக்காக மகாபலிபுரம் போறேன்னு சொன்னேன். அது இவங்கதான். சரி, நீ எப்ப இங்க வந்த? நான் உன்னை பக்கத்தாவா வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில இந்த பொண்ணு பைத்தியம் பிடித்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. நானும் கூட ஓடியாந்தேன். இப்பதாங்க நம்ம அடிக்கடி வெளியில ஓடி போயிடுறாங்க. ஓஹோ. பிரபு, யார் இவர்? இவர்தான் என் ஃப்ரெண்டு டாக்டர் கோபால். யார்? யார் சுவாமி? பரஞ்சோதி தெரியவில்லை? நமது படைத்தளபதி பரஞ்சோதியை தெரியவில்லையா? வணக்கம் மகாராணி. மகிழ்ச்சி. ரவி, புறப்படுவோமா? புறப்படுவதா? தளபதியார் உங்களை எங்கே அழைக்கிறார்? மறுபடி போருக்கு போக போகிறீர்களா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இல்லை, போருக்கு போகவில்லை. அதாவது நீ, நான், தளபதி பரஞ்சோதி, மேக்காப்பாளன் எல்லோரும் பேலஸுக்கு அரண்மனைக்கு போகிறோம். பாருங்கள், வாருங்கள். நீலா, அம்மா வந்துட்டியா? அம்மா வா. இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இதோ வந்து விட்டேன் அப்பா. இனிமேல் நமக்கு கவலையே இல்லை. யார் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தெரியவில்லை? இவர்தான் மாமல்லபுரத்து மணிவிளக்கு, நரசிம்ம பல்லவர் மகாராஜா. இவர்தான் என் தந்தை, ஆயுத சிற்பி. நான் நடனமாடும் போது அது எல்லாம் சிலையாக செதுக்கினாரே, மறந்து விட்டீர்களா? டாக்டர், என் மகன் எங்க ஓடினா? என்ன ஆச்சு சொல்லுங்க சார். தற்கொலை செய்துக்கவே போயிட்டாங்க. நல்ல வேலை, என்ன பார்க்க வந்த என் நண்பர் ரவிதான் நீலாவை காப்பாத்தினார். அப்படியா? என் மக உயிர் மீட்டு கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. ஐயோ அப்பா, அப்பா, இவர் நரசிம்ம பல்லவர், உங்கள் ஒரு நாளும் ஒரு மகன். அவரை போய் தம்பி தம்பி என்று அழைக்கிறீர்கள். இது நியாயமா, முறையா? மகாராஜா, என் தந்தையின் தவறை மன்னித்து விடுங்கள். மகளே, உனக்கு விடுவு காலமே வராதா? தம்பி, என் பொண்ணு என்னென்னமோ உளறாளே நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் தானே அப்பா வருத்தப்பட்டீர்கள். இந்த நடனக்காரியை நாடாளும் மன்னர் விரும்ப மாட்டார் என்று இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த சிவகாமியின் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து விட்டார். அப்பா பாருங்கள், வாதாதி பற்றி எரிகிறது. சாளுக்கிய அரசு சாம்பலாகிவிட்டது. புலிகேசி தொலைந்தார், தொலைந்தே போய்விட்டார். இதோ புலிகேசி மீண்டும் வந்து விட்டார். மகாராஜா, அட பாவி, என் சக்கரவர்த்தி கிட்டே இருந்து இனிமே என்னை பிரிக்கவே முடியாது. ஓ அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சுட்டேன். அதுக்குள்ள வழக்கம் போல நீலா தற்கொலை பண்ணிக்க போயிடுச்சு. நடிக்கின்றான் நடிக்கின்றான். இவனை நம்பாதீர்கள். எடுங்கள் வாழை, வெட்டுங்கள் இவன் தலையை. ஏ புலிகேசி! சிவகாமி, மகாராஜா, இவன் உன்னால் சாகக்கூடாது. நானே வெட்டுகிறேன். உத்தரவு மகாராஜா, இந்தாருங்கள். ரவி, நீலாவுக்கு சிவகாமிக்கு ஓய்வு தேவை. கொஞ்சம் அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போகலாமா? சிவகாமி, அந்த புறத்துக்கு போகலாமா? என் மாமன்னர் இந்த புறத்துக்கு அழைத்தாலும் நான் வருவேன். வாருங்கள் மகாராஜா. டாக்டர், நீ ஒண்ணும் கவலைப்பட. சிவகாமி, நாடே உறங்கி விட்டது. இனியும் கண் விழிப்பது உடம்புக்கு ஆகாது. ஆமாம் ஆமாம், பஞ்சனை தயாராக இருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள். நான் வெண்சாமரை வீசுகிறேன். எனக்கு எதற்கு? நீதான் கலைத்து போயிருக்கிறாய். மகாராஜா, உத்தரவு கொடுத்தால் நான் போய் கனிகள் கொண்டு வருகிறேன். கத்தியை கொடுங்கள். மகாராஜா, முதலில் படுத்து தூங்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன போருக்கா போனேன்? ஆனால் இனிமேல் உங்களை நான் தனியாக போருக்கு அனுப்பவே மாட்டேன். சரி சரி, படுத்து தூங்கு. அப்படி என்றால் நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும். கதையா? ஆமாம், வாதாபிய வென்ற வீரக்கதை சொல்லுங்கள். காலம் போராது சிவகாமி, அது பெரிய கதை, தொடர் கதை. பல இரவுகள் சொல்ல வேண்டுமே. என்று முதலிரவாக இருக்கட்டுமே. உட்காருங்கள், கதை
அதை சொல்வதற்காக. மகாராஜா சிவகாமி, இந்தா. இது என்ன மகாராஜா, வைரமா? இல்லை, சாளுக்கிய நாட்டில் சாவிரி பழம். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது பழுக்குமா. அதிசயமான பழம். ஆமா, இதை சாப்பிட்டால் நினைத்தது நடக்கும், நடந்தது நிலைக்கும். மகாராஜா தங்களுக்காகவே கொண்டு வந்திருக்க. மகாராஜா என் மீது எவ்வளவு அன்பு. இனி தூங்கித்தான் தீர வேண்டும். மகாராஜா என்னை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் எங்கு போகிறீர்கள்? அரசாங்க வேலைகள் அதிகம். மகாராஜா உங்கள் மணிமுடி எங்கே? எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இல்லையா? கோபால், என்ன இது பயங்கரமான வியாதியா இருக்கு? இது ஒரு கோரமான சாபக்கேடு ரவி. 3 வருஷத்துக்கு முன்னாலதான் நடந்துதான் இந்த கொடுமை. ஆமா தம்பி, என் பொண்ணு காலேஜில் படிக்கிற போது சரித்திரம்னா அவளுக்கு உயிர். ஒரு சமயம் பல்லவ சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்றதா சொல்லி ராத்திரி பகலும் காலேஜ் வாசகசாலையிலேயே குடியிருந்தா. உயரமான இடத்துல இருந்த ஏதோ ஒரு புத்தகத்தை தானே எடுக்கும் போது ஏணி தவறி விழுந்துடுச்சு. எங்க நீலாவுடைய வாழ்க்கையில இடி விழுந்துடுச்சு. அந்த அதிர்ச்சியினால் ஏற்பட்ட சித்தப்பிரமதானா இது? அதிலிருந்து தன்னை பல்லவர் காலத்தை சிவகாமின்னு நினைச்சு நரசிம்ம பல்லவர் தன்னை ஏமாத்திட்டதாக புலம்பி எப்ப பார்த்தாலும் தற்கொலை செய்துக்கு ஓடுது. ஆமா தம்பி, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என் பொண்ணு மாடியில இருந்து குதிச்சாலோ கடல்ல போய் விழுந்துட்டாலோ அப்படின்னு எனக்கு ஒரே அதிர்ச்சி. தம்பி, அவ சாக துடிக்கிறான், நான் செத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, அந்த அதிர்ச்சியில தான் எங்க அண்ணன் காலு விழுந்துருச்சு. வாத நோயால நடமாடக்கூட முடியாது படுத்த படுக்கை ஆயிட்டார். டாக்டர், எங்க சொத்து பூராவும் தரோம், எப்படியாவது நீலாவை வீட்டு கொடுங்க டாக்டர், வீட்டு கொடுங்க. கவலைப்பட டாக்டர் கோபால் நிச்சயம் குணப்படுத்த. ரவி என் கூட இருக்கிற வரைக்கும் அதை பத்தி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பெரிய தவறு பண்ணிட்டேனே. இவர் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே. மை வெரி டியர் ஃப்ரெண்ட் ரவி, லீடிங் லாயர் இன் மெட்ராஸ், டாப் மேன் இன் தி ஃபீல்ட், அந்த பிரபல வக்கீல் சின்னத்துரையோட மகன். யாரு? நம்ம பாரத்லா சின்னத்துரையா? ஆமாங்க. அடே தம்பி, உங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராச்சே. அவர் இறந்து போன ஒரு பாடு நம்ம 2 குடும்பத்துக்கும் தொடர்பே இல்லாம போகட்டும். இப்போது உன்னை சந்திக்க முடிஞ்சது, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஆமா, நீங்க எப்படி அந்த நேரத்துல அங்க போனீங்க? இப்ப எனக்கு கோர்ட்டு விடுமுறை. எனக்கு இந்த ஓவியம் வரையறதுல கொஞ்சம் ஆசை. நண்பர் கோபால் இங்க இருக்காரு எனக்கு தெரியும். அவரையும் பார்த்துட்டு மாமல்லபுரத்து சிற்பங்களை எல்லாம் சித்திரமா வரையலாம்னு வந்தேன். வந்த இடத்துல ரொம்ப நல்லதா போச்சு. நீலாவுக்கு குணமாகிற வரைக்கும் இவரும் இங்கேயே இருப்பாரு இல்ல? என்னங்க இது, நான் என்ன டாக்டரா? ஏன், நீ ஒரு வகையில டாக்டர் தான். தூக்கு தண்டனை வாங்கின எத்தனையோ நிரபராதிகளை நீ சாவுல இருந்து காப்பாத்திருக்கிற. சமயோஜிதமா நீ நரசிம்ம பல்லவர்னு சொல்லலன்னா நீலாவை உயிரோட பார்த்திருக்க முடியுமா? ஆமா தம்பி, நீ போயிட்டுனா மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால டாக்டர் உதவியா கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கிக்கிறேன். நல்லதுங்க. ஓய்வு நேரத்துல ஓவியம் வரையறதை விட ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உறுதுணையா இருக்கிறது நானும் விரும்புறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நேரம் ஆயிடுது, நீங்க எல்லாம் போய் படுத்துங்க. தம்பி, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போ. வாங்க. வரேங்க. தேவா, நம்ம 2 பேரும் இந்த மகாபலிபுரத்துல கைடுங்க. அன்னாடும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்மள எல்லாம் அந்த வாசுதேவன் தான் காப்பாத்தணும். இதையே லட்சுமி சிலைங்கிறோம், சிவகாமிங்கிறோம், சீதைங்கிறோம், திரௌபதிங்கிறோம். சில ஆளுங்க கிட்ட இதுக்கு சரித்திரமே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திடுறோம். ஏண்டா இந்த இடத்துக்கு உண்மையான சரித்திரம் தான் என்ன? ஏண்டா நமக்கு உண்மையே தெரியாதுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ஆனா ஒண்ணு நிச்சயம் இல்ல, இந்த சிலை எல்லாம் யாரோ ஒரு சிற்பி தான் செதுக்கி இருக்கணும். போடா, இல்ல சிற்பி செதுக்காம என்ன கொத்தனாரா செதுக்கினாரு? ஏண்டா செதுக்கினாருன்னா, ஏன்னா நரசிம்ம பல்லவர் காலத்திலேயே இந்த ரோடு போடுற பிரச்சனை இருந்ததுடா. இந்த மாதிரி முழுசா ஒரு பாறைய பார்த்தானுங்கன்னா சில்லு சில்லா உடைச்சு இத ஜல்லி ஆக்கி ரோடு போட்டுருவானுங்க. இந்த பாறை எல்லாம் புடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க. பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்து கும்பிட்டு போறாங்க. வேடிக்கை பார்க்கணும் இருக்கிறான், போட்டோ எடுத்துட்டு போறவனும் இருக்கிறான், நம்ம மாதிரி புடைக்கிறவனும் இருக்கிறான். இப்படி போடா போடா வயிறு எரியுது, காலையில இருந்து சோத்த காணும், கல்லு மண்ணு மணல் கடல் இதையே பார்த்துட்டு இருக்கிறான். மனுஷன் நடமாட்டத்தையே காணும். அதோ மனிதன் ஏதோ மகாபலிபுரம்
மாத்திரம் பார்க்கணுமா? நாங்க கைடுங்க சார், பரம்பரை வழிகாட்டி சார், மொபைல் லைப்ரரி சார். 1000 புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை 50 காசுல தெரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கு இங்க எல்லாமே தெரியுமா? தெரியும் சார். இந்த சிலைகள் எல்லாம் எவ்வளவு காலமாக இங்க இருக்கின்றன? அது எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இங்கதாங்க இருக்குது. அருமை அருமை. என்ன மனிதனின் கைவண்ணம்! கல்லை கலையாக்கி விட்டானே, இந்த சிலை உயிருள்ளது போல் காட்சியளிக்கின்றதே. கல்லு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்குது, உயிரோட இருக்க வேண்டியவன் அங்க செத்த பணம் மாதிரி கிடக்குற பாருங்க. செய்தவன் சாய்ந்து விட்டான், செய்யப்பட்டதோ நிமிர்ந்து இருக்கிறது. நாங்க கைடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்க. அதோ இதோ எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. சரி சரி. பல்லவன் தெய்வத்தையும் ஏன் சிலையாக வடித்தான்? அது வந்துங்க ஒன்னும் அவசரம் இல்லையா? இல்ல, பல்லவன் காலத்திலேயே நாட்டுல பஞ்சம் இருந்தது. அதாவதுங்க பண்டிகை அன்னைக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும்னு ஐதீகம். சாமி வீட்டுக்கு வருது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமேன்னு அவன் புது வேட்டியை கட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தியம் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. வர்ற சாமியா ஆஹா வலை வலை வலை, நம்ம பக்தனுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி. என்னங்க இப்படி பாருங்க, அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏங்க அதுவே அடுத்த நாள் வந்திருந்தா கூட போதும், இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்குறாங்களோ அத்தனை பேரும் அவன் குடுமையை பிடிச்சி நிக்கிறத பாத்துருப்பாரு இல்லையா? சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது, ஒருமித்த இங்கே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சிலைகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி பல்லவன்? அருமையான விஷயம். நான் ஒரு கதை ஆசிரியர். காசு இல்லையா? நீங்க ஒண்ணு இருக்கு. கதை எழுதுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே கிளைமாக்ஸா வச்சு இப்பவே நான் ஒரு கதை எழுதுறேன். வரட்டுமா? ₹1 நேத்து வந்தாங்க 3 பேரு, அவங்களுக்கு இதே கதையை சொன்னமே. இருக்கட்டுமே, அவங்க யார் தெரியுமா? அவங்களும் கதை எழுத, இவனையும் சேர்த்து இப்ப மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் இதையே கிளைமேக்ஸா வச்சு கதை எழுத போறாங்க. 4 படம் ஆக போகுது. படம் ஆனதும் அது கொட்டாய்க்கு வருதோ புளியா கொட்டை காப்பி கொட்டை எல்லாத்தையும் புதைக்கிறதுக்கு நான் புதையல் தர்றேன் சார். புதையலா? இங்க இருக்குன்னு யாருப்பா உங்ககிட்ட சொன்னா? எனக்கு இன்னொருத்தர் சொல்லணுமா? 10 வருஷமா இதே கதையை மத்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நான் இங்க இருக்கிற கைடு சார், மகாபலிபுரத்துல எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன் சார். என்னப்பா இங்க புதையல் இருக்குன்னு தேடின, கன்னத்துல என்னத்தை தேடுற? அப்போ நீங்க நான் அடி வாங்குறத பார்க்கவே இல்லையா? அடியா? ஆமா சார், கடமைக்கு எனக்கு பொய் பேசியே பழக்கம். நீ சொல்றதுல பொய் இருந்தா அது எங்க அப்பா தான் சொல்லி இருக்கணும், ஏன்னா அவரை சொல்லி கொடுக்கறது. You see, this is Arjuna and Tapas. Arjuna, the Alli's husband. Arjuna, the Gandhiva. Tangaba, Abba, Abba. ஏன்னா Arjuna and Tapas. சரி, என் மகளுடைய உயிரை 2வது முறையாவும் காப்பாத்திருக்கேன். இதுக்கு என்ன கைமாறு செய்தாலும் இடாகாது தம்பி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கவலையை மறந்து கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் எனக்கு அதுவே போதும். ரவி, நான் நீலாவுக்காக சுவிட்சர்லாந்துக்கு எழுதுனேன், அந்த மருந்தெல்லாம் வந்துருச்சு. ஆஹா, ரொம்ப நல்ல செய்தி. என்ன இது வரும்போதே நல்ல செய்தியா கேள்விப்படுறேன். ஆமா தம்பி, நம்ம நீலாவுக்காக டாக்டர் புது புது மருந்தா வரவழைச்சார். நம்ம வக்கீல் சார் மட்டுமல்ல, அவர் தானே டாக்டர் மாதிரியே இருக்கிறாரு. நீலாவுடைய நிழல்ல கூட தூசி படக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாரு. தூங்குறதே இல்ல. திருடர்கள் தான் தூங்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எதையுமே திருட்டு கொடுக்க கூடாதுங்கிறவங்களும் தூங்க மாட்டாங்க. மிஸ்டர் நாகராஜன், வெரி நீலா கடல்ல விழுந்துட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? என்னது? உள்ளதான் இருக்காங்க. நீலா, நீலா, ஓ சாரி. யார் நீங்க? உங்களை யார் விட விட்டது? என் ரூமுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? அப்பா, அப்பா. அம்மா, அவர் நம்ம நண்பரம்மா, உன் உயிரை காப்பாற்றுறவர். நீ சீக்கிரம் வா, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். ரவி, உங்களையே யாருன்னு கேக்குறாங்களே, அப்படின்னா நீலா சுய உணர்வோட பேசுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும். வாமா நீலா. அப்பா, யார் இவர்? நீலா, அவரை பார்த்ததாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை? எங்க என்ன கொஞ்சம் பாருங்க. என்ன கூட உங்களுக்கு தெரியல? மன்னிக்கணும், உங்க 2 பேரையும் பார்த்ததாகவே எனக்கு நினைவில்லை. என்னம்மா இது? அவங்க 2 பேருமே நமக்கு ரொம்ப வேண்டியவங்கம்மா. இவர் டாக்டர், அவர் வக்கீல். டாக்டருடைய நிழல் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பார். டாக்டர், வக்கீல். ஏன் சித்தப்பா, இது என்ன கோர்ட்டா இல்ல ஹாஸ்பிட்டலா? நீலா, உனக்கு வந்திருக்கிற பயங்கரமான வியாதியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நாகராஜன், கொஞ்சம் சும்மா இருங்க. நீலா, அவர் சொல்ற மாதிரி அவ்வளவு பயங்கரமான வியாதி ஒன்றும் உங்களுக்கு இல்ல. இல்ல, நீங்க எல்லோருமா சேர்ந்து எதையும் மறைக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க. அப்படி எதுவுமே இல்லையே. நீங்க பல்லவ சரித்திரத்தை விரும்பி படிச்சீங்க, அதனால அதே நினைவா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான்.
நாம் எதை நினைக்க கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புறோமோ அந்த நினைவே திரும்ப திரும்ப வரும். அது மனதனுடைய பலவீனம். இது நான் நினைச்சேன், இதை நான் திரும்ப திரும்ப சொன்னேன். சாகணும் சொல்லிட்டு பைத்திய மாதிரி ஓடுனே எங்களை எல்லாம் தவிக்க வச்சுட்டியம்மா. எல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஆபத்து தேடிக்க நேரத்துல எல்லாம் என் நண்பர் ரவிதான் உங்களை காப்பாத்தினார். ஏன் என்னை காப்பாத்தினீங்க? இப்படிப்பட்ட பயங்கர வியாதி இருக்கிற என்னை ஆக விட்டிருக்கலாமே. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத நீலா. நடமாட முடியாம படுத்த படுக்கையா கிடக்கிறேன்னா எதுக்காக உயிரோடு இருக்கிறேன்? 4 பெண்களை போல நீயும் நல்ல வாழ வேணாமா? அதை என் கண்ணால பார்க்க வேணாமா? இல்ல, இப்போ அந்த ஆசை என்னால பூர்த்தி செய்ய முடியாது. பெண்ணா பிறந்தனா பெத்தவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். கேட்டா சில செதுக்க மாதிரி தோணுது இல்லையா? சிவகாமி நடனம் ஆடுறான், ஆயன சிற்பி சில செதுக்கிறார். அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் ரசிக்கிறார். புத்தகத்துல படிச்சிருக்கேன். புத்தகத்துல படிச்ச ஞாபகம் மட்டும்தான் வருது இல்ல? கோபால், எக்ஸலென்ட் ரவி. சார், இனிமே உங்க மகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. கௌரி, வந்துட்டீங்களா? இத்தனை நாளா எங்க தான் போயிருந்தீங்க? எங்க போயிருப்பேன்? பணம் தேட போயிருந்தேன். வியாபார விஷயமா வந்த? ஆமா, உழைக்காம களைக்காம கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான வியாபாரம். ஆனா காரியம் கைகூற சமயத்துல கடையே மாறி போச்சு. என்னத்தான் சொல்றீங்க? கௌரி, மகாபலிபுரத்தில் இருக்கிற அண்ணனுக்கு 1 கோடி ரூபாயும் வாரிசா ஒரே ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த பைத்தியம் சீக்கிரமா சாகும். அந்த அதிர்ச்சியில் அண்ணனும் போயிடுவான். அந்த 1 கோடி ரூபாயும் எனக்கே கிடைக்கும் கோட்டை கட்டிட்டு இருந்தேன். கௌரி, கோட்டை கட்டிட்டு இருந்தேன். அதனால்தான் அவளை குணப்படுத்த வந்த டாக்டர் எல்லாம் பயமுறுத்தி சாமர்த்தியமா விரட்டி அடிச்சேன். ஆனா இப்ப திடீர்னு முறைச்சிருக்கான் ஒரு படுபாவி. கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியத்தை தெளிய வைக்கிறான். என் ஆசிரியரை கொல்லி வைக்கிறான். கௌரி, கொல்லி வைக்கிறான். அத்தா, பாவம், அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாகும். அவ மரணத்தினால கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். கௌரி, நீ ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியாக வேண்டாம்? வேண்டாம். எனக்கு வேண்டியது ஒரே ஒரு மஞ்சள் கயிறு. எத்தனை நாளைக்கு தான் இந்த திருட்டு நாடகம்? பணத்தை சுண்டி பார்த்து வாங்குற உலகம் வதந்திய மட்டும் அப்படியே ஏத்துக்குது. அத்தா, என்ன பத்தி ஊர்ல பல மாதிரியா தவறா பேசிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கத்தா. அத்தா, எப்பத்தான் நம்ம கல்யாணம் சொல்லுங்கத்தா. கல்யாணமா? அத்தா, உங்களுக்காகத்தானே தவம் கிடக்கிறேன். கௌரி, நம்ம கல்யாணம் நடக்கணுமா? இல்லன்னா என்னைக்காவது செத்திருப்பேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? அத்தா, உங்க கையால விஷம் கொடுங்க, குடிக்க தயாரா இருக்கேன். இப்ப நீ என் கௌரி. ஐயா வாங்க, வாங்க, அம்மா வாங்க. நாங்க கைடு. அதோ பாருங்க, பேன் பாக்குற குரங்கு. ஏங்க, குழந்தைக்கு குரங்குன்னா பயமா? இல்ல, சின்ன வயசுல இருந்து குரங்குனா கொஞ்சம் பயம். சின்ன வயசு தான், பாப்பா தான். நான் சொல்ல வந்தது அதோ தெரியுதே. அது எது? என்னது, பார்வையே சரியில்லை. ட்ரெஸ்ஸையே மாத்தி பாக்குறாரு. ஏமா, அப்பாக்கு பார்வை மந்தமா? தூரத்துல இருந்தா தெரியாது, கிட்ட இருந்தா அது மேலேயே இடறி விழுந்துட்டு வரேன். இன்னையே மகாபலிபுரத்துக்கு வந்தாரு. குழந்தைக்காக வந்தேன். சாருக்கு சொந்த ஊர் இது. மெட்ராஸ் தான். தொழில் மெழுகு பொம்மை கடை. அதே அதான் தெரியுது. கூடவே ஒரு மெழுகு பொம்மை கூட்டி வந்திருக்காரு. ஏன்பா, இங்க நீ கைடா நான் கைடா? என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்கிறியே? நான் தான் கைடு. இல்லங்க, பாத்தீங்களா, சிரிக்கும் சிலை, மயக்கும் சிலை, அழகு சிலை, அசையும் சிலை, கண்ணு ஒரு வலை, கூந்தலோ அலை. இதற்கு ஏது விலை? அது தலை. வாங்க சுத்தி பார்க்கலாம். I am sorry. ஆமா, சுத்தி பார்க்கலாம். என்னங்க, நிஜமாவே நீங்க சில மாதிரியே இருக்கீங்க. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்களே. சுமாரா பேசுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொய் சொல்லலையே. ஆமா, நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்க? கல்லு மத்தியிலே இருக்கணும்னு என் தரையில் எழுதிருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கும் கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. எங்க அம்மா நாமக்கல், எங்க அப்பா குண்டக்கல், நான் பிறந்தது திண்டுக்கல். நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது பொங்கல்.
அதனாலதான் இந்த கல்லுங்களை பத்தி கதை சொல்றதை நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இதே மாதிரிதான். ஆமா, இதே மாமல்லபுரத்துல ஒரு நாள் சிவகாமி சிரிச்சாங்க. அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் அப்படியே அசந்துட்டாரு. இப்ப நீங்க சிரி, நான் அசறேன். அது ஏங்க மோகினி, ஏன்டா அதுக்குள்ள வந்துட்டேன்? சுத்தி காமிக்கலையா? யாரையோ ஒரு கண்ணுக்கு தெலுங்குறாரு, இனத்துல சுத்தி காமிக்கிறது. லைட் ஹவுஸ் பாத்தீங்களா? எங்க அது உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியாது. ராத்திரியில லைட் போடுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ராத்திரிக்கா? நாங்க இப்ப மெட்ராஸ் போனோம்ப்பா. என்ன சொல்ல? அப்ப போக முடியாதுப்பா. ஏமா? மகாபலிபுரத்துக்கு வந்தவங்க உடனே திரும்பி போனா கலாதேவதிக்கு கோபம் வந்து கண்ணை அவுத்துருவாப்பா. ஆமா சார், உங்க கண்ணை பத்தி பரவாயில்ல, போன கண்ணு. ஆனா உங்க கண்ணான பொண்ணு கண்ணு நல்லா இருக்க வேண்டாமா? யூ ஆர் கரெக்ட். இதுக்கு முன்னே 1931 இதே இடத்துக்கு வந்திருந்தேன். வந்த அன்னைக்கு திரும்பி போயிட்டேன். அதுல இருந்து எனக்கு பார்வை ரொம்ப டல்லா இருக்கு. போய் இந்த ரிஸ்க் 2 நாளைக்கு தங்கிட்டு போடுமே. அப்போ இப்ப நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி வாங்கப்பா. டாடா. பை பை. பை பை. நாளைக்கு போகலாம். என்ன கூப்பிட்டீங்களாங்க? வயசான காலத்துல வைக்கிற எதுக்கு கூப்பிடுவாங்க? உட்கார். இது நான் தயார் செய்த உயில். சரியா இருந்ததுன்னா முறைப்படி எழுதி ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னங்க அது இப்படி எழுதிருக்கீங்க? ஏன்? நான் சம்பாதிச்ச சொத்து நான் பெற்ற பொண்ணு. என் இஷ்டம் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அதுக்காக திடீர்னு இந்த முடிவுக்கு வரக்கூடாதுங்க. திடீர்னு செய்த முடிவு இல்ல தம்பி, தீர யோஜனை பண்ணி செய்த முடிவுதான். என் பொண்ணோட உயிரை பல முறை நீ காப்பாத்தி இருக்க. அதனால அவ உயிர் உனக்குத்தான் சொந்தம். நான் என் நண்பனுக்கு உதவி செய்யத்தான் இங்க தங்கினேன். இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் இப்ப என்னங்க அவசரம்? புரியுது. ஒரு பைத்தியத்தை உன் தலையில கட்ட போறதா நீ நினைக்கிற. ரவி, நான் அவ்வளவு சுயநலக்காரன் இல்ல. இந்த திருமணம் என் மக குணமடைஞ்சாதான், அதுவும் நீ விரும்பினாதான். முதல்ல உங்க பொண்ணுகிட்ட அனுமதி வாங்குங்க. ஏன் பொண்ணுகிட்டியா? ரவி, அவ சம்மதிச்சா எனக்கு ஒன்றும் தடையே இல்லை. சொல்லி அனுமதி வாங்குறேன். நீலா, நீலா. அண்ணா அண்ணா, இன்னைக்கு அமாவாசை மறந்துட்டீங்களா? அமாவாசை மறந்தே போயிட்டேன். டாக்டர் கூப்பிடு, டாக்டர் கூப்பிடு. டாக்டர், இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு தான் நீலாவுக்கு சித்தப்பிரமையும் தற்கொலை வெளியும் அதிகமாகும். பயப்பட வேண்டிய அவ்வளவு ஒன்றும் சீரியஸ் இல்லைங்க. இடமாற்றத்துக்காக யாராவது அவங்களை வெளியில அழைச்சிட்டு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்போ நானே அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் நாகராஜன், ரவி கூட போகட்டும். என்ன இல்ல, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். ரவி, நீ அழைச்சிட்டு போய்வாப்பா. என்னங்க அது? நான் தனியா கூட்டு போறதாவது? ஏய் ரவி, நீ தானே நரசிம்ம பல்லவர், மறுக்காம தயவு செஞ்சு அழைச்சு போயிட்டு வா. கமா ப்ளீஸ். என்ன விளையாட்டு? அதுவா? அது நான் இல்ல. நீங்க இல்லாம வேற யாரு இருக்காங்க இங்க? திருடன். திருடனா? ஆமா. பொதிகை மலை விட்டெழுந்து மணக்கும் சந்தன காட்டிலே புகுந்து நன்முத்து கடல் அலையிலே சதிராடி மூங்கிலே இசை எழுப்பி திரிகின்ற தென்றலனும் திருடன் தான் உன் உடையை தொட்டான், உன் உடலையும் தொட்டான். வக்கீல்கள் கோர்ட்ல தான் அழகா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன், வாழ்க்கை கூட ஒரு வழக்கு மன்றம் தான். தீர்ப்பளிக்கும் நீதிபதி மனசாட்சி. குற்றவாளிகள் ஆபத்தான ஆசை. அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. சில பேர் அதை மறந்துட்டு சாக விரும்புறாங்களே, அது ஆபத்தான ஆசை இல்லையா? அது பெரிய குற்றம் இல்லையா? நீலா, சாவு நம்ம தேடி வரணும், சாவை தேடி நாம் போகக்கூடாது. நிம்மதி இல்லாத வாழ்க்கையை விட இருப்பதுதான் நல்லது. இப்ப தொல்லையா தெரியுற வாழ்க்கை பின்னால முல்லையா மலரும். என்னை பொறுத்தவரை என் வேலை எல்லாத்தையும் நினைச்சா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பைத்தியம். சோத்துல ஒட்ட சுண்ணாம்பு மாறி தட்டினா பொட்டுன்னு விழுந்தும். ஆமா, உங்களை பார்த்த பிறகுதான் என் பயமும் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. எனக்கு வாழணும்னு ஆசை வருது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்க உங்க அப்பா எப்படி துடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? அப்பா மட்டும்தானா? நீங்க உண்மையாவா? இந்த சந்தோஷம் இன்னைக்கு நினைச்சு நிற்குமா? இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எனக்கு ஏன்? நமக்குன்னு சொல்லக்கூடாதா? அடடே, நான் நம்ம 2 பேரையும்
தனித்தனியா பிரிச்சு பாக்குறதே இல்லையே. அப்படியா? இனிமே நான் உயிரை விடவும் தயாரா இருக்கேன். பச்சை 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 பச்சா என்ன இது மறுபடியும்? ஆமா, இந்த 2 உடலுக்கு உங்க ஒரு உயிர் போதாதா? அப்பா, நான் என்னமோ பயந்துட்டேன். பைத்தியம். பயம்ங்கிறது சுவத்துல ஒட்டின சுண்ணாம்பு மாதிரி, தட்டுனா பொட்டுன்னு விழுந்துடும். நீலா, நான் எதுக்கோ இங்க வந்தேன். உன் நோய் குணமாகாதான் நான் எவ்வளவு கவலைப்பட்டேன். உன் நோய் குணமானது மட்டும் இல்ல, நீ ஒரு நல்ல குணமான பெண்ணுங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டேன். நீலா, இந்த உலகத்துல நாம் எதிர்பாராததான் அதிகமா நடக்குது. Go, 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 go. See, Who is this? this is Sita. Sita? Yes. Alone? Yes, Rama's wife. You know Rama. Yes. Rama and younger brother, Chinna Thambi, Lakshmanan, both went forest, Kadu, river, Ganges, Gangai Nadi. On the pakam, that side, Saguni waiting. Saguni? Yes. What? You are wrong. Not Saguni. It is Guha. No, we are gay. It is Saguni. Shut up, you fool. Don't mix Ramayana and Mahabharata. Saguni is the cause for Guru Chitra war. Varra, vandarra. I have got some important work. You are trying to cheat me? நம்மளை விட வெளிநாட்டுக்காரங்க தான் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் நல்லா படிச்சிருக்காங்க, பாத்தியா? கரெக்ட். நம்ம ஆளுங்க எழுதுறதோட சரி. இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு நீ பைத்தியக்காரி மாதிரி லைட் ஹவுஸ் நோக்கி ஓடணும். அதுக்குள்ளே ஏறி போகணும். இதெல்லாம் எதுக்கத்தா? நீலா அப்படித்தான் ஓடுவா, அதே மாதிரி நீயும் ஓடணும். இத டாக்டரும் ரவியும் பார்க்கணும். அவங்களும் உன் பின்னாடியே ஓடி வரணும். அதுக்கு வழி ரவி வேண்டாம். ஏன் நீலாவுக்கு நீயே கண்ணா இருக்கும் போது இந்த ஓவியத்துக்கு எதுக்குப்பா கண்ணு? கண்ணில்லாத ஓவியம் உயிரில்லாத உடல் மாதிரி, தெரியுமா? இப்ப என்ன சொல்றேன்? பிரமாதமா இருக்குப்பா. இத்தனை நாளா கல்லையும் மண்ணையும் கடலையும் எழுதி இதுதான் கலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, இதுக்கு என்ன பேரு? இதுவும் கலைதான். காதல். ரவி, இந்த ரவி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு இதுவரைக்கும் நான் கர்வத்தோட இருந்தேன். அதை தட்டி பறிக்கத்தான் திருமதி நீலா ரவி கூடிய சீக்கிரமே வர போறாங்களே. சரித்திர நரசிம்ம பல்லவருக்கு தான் சிவகாமி கிடைக்கல, அவர் நிராசையா செத்தா. இந்த நாகரீக நரசிம்மருக்காவது இந்த சிவகாமி மாலையிடட்டும், மனைவியாகட்டும். நீலா, நீலா, ஐயோ, இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? வெட்டு வெட்டுங்கிற உங்க பேச்சும், கலகலங்கிற உங்க சிரிப்பும், உங்க அழகான தொப்பியும், தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும், தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே கரைய வச்சுட்டீங்களே. போங்க நீங்க. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். வணக்கங்க. ஊருக்கு போலியா?
நான் தாங்க கைடு. நீடா வெறும் தலையா தொப்பி தலையனா? தொப்பி தலையன். தொப்பி தலையன். தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க யாரும் இல்லையே? இல்லைங்க, பேசலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதா முடிவு செய்துட்டேன். யார் மாப்பிள்ள? நீதான். மாமா. ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணு உன்னதான் விரும்புறா. பகல் கனவு காண்றா. ஏமாத்த மாட்டீங்க? ஏமாத்த மாட்டேன். நான் சொன்ன சொல்லையே மாத்த மாட்டேன். தம்பி இதோ அட்ரஸ். மெட்ராஸ் போ, எல்லாம் அங்க பேசி முடிவு செய்வோம். வர்றேன். வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க மாத்திரம் தனியா இருக்கீங்களா? போங்க. என்ன நீங்கள் நீன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கல் சேர்த்தா பிடிக்காதா? ஆமா, உங்க பெத்தவங்க தெரியாது. எங்க போயிருக்காரு? தெரியாது. எப்ப வருவார்? தெரியாது. யார கேட்டா தெரியும்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களை தெரியும். என்ன நீ காதலிக்கிற இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நம்ம 2 பேருமா? நானும் அப்பா. ஐயோ, நீங்க 2 பேரும் ஊருக்கு போறத நான் பாக்கணும். இல்லைங்க, நீங்க மெட்ராஸ்ல வந்து என்ன பாருங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பஸ் விட்டு இறங்கணும். உங்க அப்பா பிளாட்ஃபார்ம்லயே இருப்பாரா? மெழுகு உண்மைக்கு விலாசமே கிடையாது. இது என் விலாசம். சரி, சீக்கிரமா போயிடுங்க. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஆமா, நீங்கள் போயிடுங்க. அப்பா வந்தா வந்துடுவார். வர்ற மாதிரி இருக்குங்க. போறீங்களா? நீலா, 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 யார் நீங்க? யார் உங்களை உள்ள? நீலா, நான் தான் ரவி. என்ன உனக்கு புரியல? நீலா, இங்க கண்ணு முன்னால் இறந்து போன நீங்க மறுபடியும் எப்படி உயிரோட வந்தீங்க? என்னது? நானா இறந்து போனேன்? நீங்க என்ன சொல்றீங்க? நீலா, நீ பைத்தியமா இருக்கும்போது மாமல்லபுரத்து லைட் ஹவுஸ் மேல ஏறி ஓடுற, பயங்கரமா கீழே விழல. ஐயோ நீலா, நீ சாகுற. மாமல்லபுரம் அழகான ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் பார்த்ததில்லை. நீலா, நீங்க பைத்தியமா இருந்தப்போ நான் தான் உங்களை குணப்படுத்த வந்த டாக்டர். நீங்க இறந்து போனதுக்கு நானும் ஒரு சாட்சி. ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? உலகத்துல உயிரை போக்கத்தான் ஏராளமான வழி உண்டு, ஆனா இறந்தவங்க பேச்சுதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகுந்தலா, இங்க வா. என் பேர் என்ன? மல்லிகா. எந்த ஊரு? இதே மெட்ராஸ் தான். நான் என்ன செய்யறேன்? டான்ஸ் ஆடுறேன். எனக்கு எப்போது பைத்தியம் பிடிச்சிட்டுண்டா? இப்பதான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி இதெல்லாம் கேள்வி? நாளைக்கு மைசூர்ல டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நாம உடனே புறப்பட்டாகணும். சீக்கிரமா ரெடி ஆயிடு, நாங்க வரோம். ஏன் சார், இப்போது நான் யாருன்னு தெரியுதா? உங்களை மாதிரி வேறொரு பெண்ணத்தான் நான் பார்த்துட்டேன் போல. வெரி சாரி, தவறுக்கு மன்னிச்சிருங்க. பை தி பை மிஸ் மல்லிகா. எஸ் மல்லிகா, உங்களுடைய நாட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. பார்த்துமா வராங்க. உலகப்ப மேஸ்திரி தெரு நம்பர் 7. 7 நம்பர்? அது எப்படி 5 கடுத்தது 7 வருது? 6 எங்க? அங்க இருக்குது 6 நம்பரு. சரா, அதுக்கப்புறம் கட்டின ஊடா இருக்குது. எப்படி நமக்கு வேண்டியது 7. மோகினி, அவங்க அப்பா எல்லாம் வர்றான். ஐயா, கண்ணில்லாத கபோதி. எனக்கு கண்ணு தெரியல, கதவை பத்தி சொல்றியா? மறந்தாங்க. ஐயா, நான் எங்க இருக்கிறேன்? பசி உயிர் போகுது. காலையில சாப்பிட்டது. நீ காலையில சாப்பிட்டியா? நீ இன்னும் சாப்பிடலையா? ஐயா, என் மேல கருணை வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. தர்மமா? போடா போ. இந்த மாதிரி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சை போறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போல் இருக்கா? போடா முட்டா. இல்லையா, இங்க 1 ரூபாய் கிடக்குதே, இது உங்களுதா? எங்க 1 ரூபாயா? எங்கடா? ஏய் சொல்லாத நகரு. எங்க 1 ரூபாய்? ஏய், யாரும் வராது, கிட்ட வராதீங்க. 1 ரூபாய் எங்க? எங்க 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 எங்க? ஏய், ரூபாய் நோட்டா? வெள்ளி ரூபாயா? இங்கதான். எங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால. எங்க கியா? இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அப்படி, அவ்வளவுதான். இவன் எந்திரிக்கிறது 1 மணி நேரம் ஆகும். கையில மாவு கொடுத்தா கோலமே போடுவார் போல் இருக்கு. மோகினி, உங்க அப்பா காது நல்லா கேட்கும். அப்பா எங்க? தேடிட்டு இருக்காரு. எதை தேடாரு? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான் மண்ணை தேட வச்சிருக்கிறேன். எனக்கு என்னமோ எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரே கவலையா போச்சு. மோகினிக்கு கவலையா? அதனால தான் இவ்வளவு கணக்குறியா? என்ன பார்த்தா உங்களுக்கு வேடிக்கை இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? மிருக காட்சியாளனை பாக்குற மாதிரி பாக்குறீங்க, காதலனை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறீங்க. போங்க. மோகினி, ஏதாவது பேச. என்ன பேசுறதா? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சே. ஏறீங்க? எலும்பு வலிக்குது, கையெடு. பேசியாச்சா? இடத்துல என் கண்ணே, அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல நின்றுட்டு பேசுனே, ஆமா, அதெல்லாம் கவனிச்சியா? ஓஎஸ்.
எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பேச்சு தானே? இல்ல, அந்த குரங்கு. அப்போ நீங்க பேச்சு கவனிக்கவே இல்லையா? போங்க மக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களையே தானே பாத்து. மகளே மகளே, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அப்பா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ப்பா. உனக்கு கல்யாணம் செய்ய போறோமா? கல்யாணமா? ஆமா, நீ விருப்பப்பட்ட மகாபலிபுரத்து பையனே தான். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்காங்க? இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாமா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என்ன? இத பாரு, இப்ப நான் கூப்பிட்டுமா? இருங்கப்பா, நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடாத, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு கூச்சமா இருக்கும். இத பாருமா, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, நீ கண்டுபிடிக்க சொல்றேன். முடிக்க, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வெட்கப்படாதீங்க. தாத்தா பழைய போறதுக்கு இருக்காரு, தஞ்சாவூர் போறேன்னு சொன்னேன். இவன் தான் தாத்தாவா? பாட்டி செத்து போச்சு, பாபாய்க்கு போக முடியும். இவன் பாட்டியா? நிறுத்தியா? அவரை விடு. பக்கம் அல்ல எடுத்துவேன். யார் பத்தியா பாட்டினே? அயோக்கிய பையல, நீங்க சும்மா இருங்க. என்னப்பா இது? இந்த மாப்பிள்ளையா? ஏமா, இவன் தாமா மகாபலிபுரத்துல தொப்பி போட்ட மாப்பிள்ளை. யோ, குருட்டு மாமனாரே, மாப்பிள்ளைன்னு சொன்னா படிப்பு வேண்டாமாயா, அழகு வேண்டாமாயா, தொப்பி இருந்தா போதுமா? இவ்வளவு உனக்கு இருக்காடா? யாரை கேட்டா என் தொப்பி எடுத்த? எப்ப எடுத்த? நீ தூங்குனா நான் எடுத்தேன். தூங்கும் போது தொப்பி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு என் தலையில கைய வைக்கிறியா? இங்க பாரு தேவா, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம், ஒன்னா தூங்கணும், ஒரே இலையில சாப்பிட்டோம், ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம், ஒரே பொய்ய சொல்லி உயர் வளர்த்திருக்கோம். ஆமா, ஒரே பொண்ணுக்காக போட்டி போடுற தப்பு தானே? தப்புதான். நான் வாடகை வந்தேன். நான் வீட்டுக்குள்ள இருந்த வந்த மாட்டா? இல்ல, நீ கொல்ல பக்கமா வந்தேன். சொல்ல பண்ணாத மரியாதையா போயிடு. சொல்ல பண்ணாத நீ போயிடு. போக மாட்டேன். நீ போக மாட்டேன். வாசுதேவா, என்ன பண்ணி? தொப்பித்தலைனா விருந்தலையனா? தொப்பியோட வந்து உங்க மாப்பிள்ளை தான். சந்தோஷம், சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? பை தெரியுது. நான் விரும்புறது அந்த ஊசி, இந்த ஊசி இல்ல. நான் மூஞ்சி எங்கம்மா பார்த்தேன்? நீ தானே சொன்ன தொப்பித்தலைனை காதலிக்கிறேன்னு சொல்லி. இத பாரு, இவன் தான் தொப்பித்தலையன். போங்கப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஐயோ, கல்யாணம் வேண்டாமா? நான் இந்த தொப்பித்தலைனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டேன். இது தவறா என் கண்ணை வைக்க போடுவேமா? ஐயா, உனக்கு இன்னொரு தடவை கண்ண வைக்கணுமா? இப்பவே மாப்பிள்ளை யாரும் மக யாரும் தெரியாம தடவறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. பைத்தியம் உனக்கு இனிமேதான் பிடிக்கணுமா? ஏய், பேசாதீங்களா? கண்ணு தெரியாத ஒரு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களே, உங்களுக்கு மானம் இல்லை, ரோஷம் இல்லை, வெட்கம் இல்லை. மானத்தை பத்தி வெக்கத்தை பத்தி நீ ஏன் பேசுற? நீயே புடவைக்குள்ளார சுத்துற? ஏய், பேசாதே. என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. உங்க 2 பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் பேசப்படாது. கோபால், சார், சார். நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா, என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை தான். ஐயோ, எதுவுமே சொல்ல வேண்டாம். என்ன வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதனை என்னால் தாங்கவே முடியாது. நானே போயிடுறேன். கொஞ்சம் நில்லுங்க. உங்க பாட்டினுடைய கருத்து எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு புரியணுமோ அவதான் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இருந்தவங்க நினைவே மறந்துடுறதா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தடியால அடிச்சு தண்ணீரை பிரிக்க முடியுமா? தொழில மறந்து எதுக்காக இப்படி ஊரூரா போறீங்க? மனம் விரட்டுது, கால் போகுது. நான் உங்க கண்ணுல படாமலேயே இருந்திருந்தா நானும் யார் கண்ணையும் படாமலே போயிருப்பேன். சிக்கல் இல்லாம, புது திருப்பம் இல்லாம என் கதையும் அமைதியா முடிஞ்சிடும். எங்க போறீங்க? தூரத்திலேருந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தேன், போறேன். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு தொல்லை. நீலாவை போல நானும் ஒரு பெண். எனக்கு இதயம் இருக்கு. என் உருவத்தாலே, என் நினைவாலே ஒரு நல்லவர் நெலிஞ்சு போறதை என்னால மட்டும் எப்படி சகிக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? நான் எப்போதும் உங்க பக்கத்திலேயே இருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? நீங்க பழைய ரவியா மாற முடியுமா? ஏன் சிரிக்கிறீங்க?
பாலைவனத்து பிரயாணிக்கு பாலருவி தென்படாது. நடக்க முடியாததை நினைச்சுத்தான் இப்படி நடைப்பணம் ஆயிட்டேன். மறுபடியும் ஒரு கற்பனையா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். கற்பனை இல்லை, நான் கண்ட நல்ல வழி. நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன்? அங்க எங்க அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட என்னை கல்யாணம் செய்துக்கிறேன் முறைப்படி கேட்கிறேன். உண்மையாவா? ஆமா, என் துணியால உங்க கவலை மறைய, உங்க துணியால எனக்கு பெருமை கிடைக்கும். மல்லிகா, உனக்கு நீலாவுக்கும் உருவம் மட்டுமல்ல, உள்ளமும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நாளைக்கு அக்கா, அக்கா, என்னம்மா? என்ன விஷயம் சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை அக்கா, அத்தான் சொன்ன மாதிரி நான் கல்யாணம் செய்துக்க முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப உடனே இங்க மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு செய்யட்டுமா? அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என் கணவர் யாருன்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். சபாஷ் மல்லிகா, வெரி கிளாட். இதத்தான் நானும் விரும்புறேன். மாப்பிள்ளை யாரு? மெட்ராஸ்ல ஒரு பெரிய வக்கீல். அப்படியா? பேரு? ரவி. மகாபலிபுரத்துல பாத்தியா அந்த ரவியா? ஆமா, அவர் இங்க வந்திருக்காரு. அவரை பார்த்தேன், பேசினேன். அவருடைய தங்கமான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சம்மதத்தை கேட்க அவர் நாளைக்கு இங்க வருவார். வரட்டும். மல்லிகா, நீ எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு பிரதிபலம் செய்ய வேண்டிய நேரம் வந்துடுது. உன் கல்யாணம் நடக்கும், சீக்கிரமே நடக்கும். நீ உள்ள போமா, சந்தோஷமா போ. இந்த கல்யாணம் நடக்காது. உன் தங்கச்சி யாருக்கு மாலை போட துடிக்கிறா தெரியுமா? வக்கீல் ரவிக்கு. பெரிய அபாயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதவனே வாக்கு வெற்றில வச்சு சொந்தக்காரன் ஆக்கிக்க சொல்றான். முடியாது. ஐயோ, இந்த வார்த்தைகளை கேட்டா அவன் நெஞ்சே வெடிச்சிடுமே. காலமெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்டவனுக்கு அத்தான் நாம இந்த மகிழ்ச்சியாவது கொடுக்க வேண்டாமா? அத்தான், நீ கவலைப்படாத. அவனுடைய மனசு நோகாதபடி இதுக்கு நான் ஒரு வழி செய்யறேன். ஏய் ரவி, என்னப்பா நீங்க உட்கார்ந்து இருக்கிற? மல்லிகா வீட்டுக்கு போனோம்ல, நேரமா எவ்வளவு அக்கறை பாரு. என்ன ஏன்? என்னையா நான் சொல்லாம போயிட்டா அப்புறம் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முந்தையே ஓடி போயிட்டா மச்சான்னு. இந்த பக்கம் பேசப்பா. நீ எவ்வளவு நாய் ஆச்சு? சரி சொல்லிட்டேன், கிளம்பு. வெற்றியோட திரும்பி வரணும். நீ போனாலே வெற்றி தானே. மல்லிகாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. என்ன ரவி வளர்ற? ஒரு தடவை நீ அவளை பார்க்க போய் உன் உயிருக்கே ஆபத்து வந்தது. ரவி, மல்லிகா நல்ல குடும்பத்து பொண்ணு இல்ல. அவ குடும்பத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவன் நல்லவளா இருந்தா போதும். கோபால், நான் அவளை கல்யாணம் செய்துக்கதான் முடிவு பண்ணிட்டேன். அவளை கல்யாணம் செய்துக்க போறியா? ஆமா. உன்னை கல்யாணம் செய்துக்க அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கோபால், சந்தர்ப்பம் அவளை நமக்கு குத்தவளையை காண்பிச்சிருக்கலாம். அந்த அப்பாவி பெண்ணுக்கு பின்னால ஒரு பயங்கர கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை காப்பாத்துறதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணித்தான் தீரணும். போப்பா, உன் திட்டம் உன்னை எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. வேண்டாம், பிடிக்கலான்னு மெட்ராஸ் போ. இதே என்ன மெட்ராஸ் போய் சொல்ற நீ? பின்ன என் மகிழ்ச்சி தான் உனக்கு திருப்தின்னு சொன்னா அதுல என்ன சந்தேகமா உனக்கு? சரி. அப்ப நான் சொல்றது கேளு. சொல்லு. நான் நடத்துற நாடகத்துல பயனுள்ள பாத்திரமா நீ நடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லு. மல்லிகாவை நான் உடனே பார்த்தாங்க. என்ன ஆனாலும் சரி, நீ அவ இருக்கிற இடத்துக்கு போக கூடாது. வேண்டாப்பா, அவ இங்க வந்துட்டு போறோம். எப்படி முடியும்? அதுக்கு தான் உன் உதவி கேட்கிறேன். என்ன செய்யணும் சொல்லு. இந்த முரடம் கொடுத்துருக்கான், மல்லிகாவுடைய அட்ரஸ். சரி, நீ போய் பாரு. நீ என்ன சொல்லுவியோ, எப்படி சொல்லுவியோ, மல்லிகாவை நான் பார்க்கணும். ஒரு விஷயம் கண் வக்கீலையா வணக்கம். இங்க இருக்கார வக்கீலையா? திருதல உட்காருங்க. அத நாக்காரி சோபான சாஞ்சிராதீங்க, கவுந்துருவீங்க. புரியுது புரியுது. வக்கீலையா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்தோம். என்ன சமாச்சாரம்? இதான் என் பொண்ணு. நான் இங்க இருக்கேன். இது அதாவது என்னுடைய ஒரே பொண்ணு. கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ளை யாரு? ஆமா, நீ மாமல்லபுரத்துல வழிகாட்டியா இருந்தல்ல? ஆமாங்க. அங்க நான் எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு இருந்தேன். இங்க எங்களுக்கு நீங்க தாங்க வழிகாட்டணும். எனக்கு நீங்க தான் சார். சார், இந்த வாசுவ என் மக கல்யாணம் பண்ணிக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டா. நான் ஒரு முட்டாள் பாருங்க. அது இருக்கான் பாருங்க, அந்த தொப்பி தலையன். அவனுக்கு என் மகளை கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன் சார். எங்க 2 பேருடைய நாணயமும் காப்பாற்றணும். அதுக்கு நீங்க தான் சார் ஒரு வழி செய்யணும். ஏன் சார்,
வக்கீல் கிட்ட வர வேண்டிய வழக்கா இது? குடும்ப விவகாரம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறவன் நல்ல நடு தெருவுக்கு போக இருந்தது, நான் தான் வடக்கு இங்க கொண்டாந்து விட்டுருக்கிறேன். மிஸ்டர் திருமலை, இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த 2 பேர்ல யார் புத்திசாலின்னு பார்த்து உங்க மகளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். அதுதானே சிக்கலே. என் கண்ணுல பட்ட வரைக்கும் 2 பேருமே புத்திசாலி இல்ல. முருகும் உண்மை, நான் நெருப்பு அப்படியே உரிக்கிறேன். நான் முட்டா இல்லைங்கிறது உங்க மகளை விசாரிச்சா தெரியும். வேண்டாம், பல பாஷைகளை பேசி மயக்கி இருப்பான். வேணும்னா பரீட்சை பண்ணி பாருங்க சார். பரீட்சை என்ன கால் படிக்கிறதுன்னு நினைச்சா? நீ தான் பள்ளிக்கூடத்துக்கே போறேடா. அதை பத்தி ஏடா போ. நம்பியா, தயவுசெய்து சத்தம் போடாது. திருமலை சார், இதுல 3 கேள்விகளும் அதற்குரிய பதில்கள் இருக்கு. சமயோசிதமா புத்திசாலித்தனமா இந்த கேள்விகளுக்கு இந்த 2 பேர்ல யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு உங்க பெண்ணை கல்யாணம் செய்து வச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். கண்ணு தெரியாத கீழே போட்ட போறீங்க, இப்படி கொடுங்க. டேய், எனக்கு கண்ணு தெரியாது, ஆனா உன்ன தெரியும் சார். வைக்கலையா, நான் போயிட்டு வர்றேங்க. சார், எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் இல்ல, அவர் கூட கூட்டு போயிட்டாரு. பொண்டாட்டி எல்லாம் பண்ண போறீங்களா? என்ன பதில்? இவ்வளவு புத்தால் இருக்குல்ல. என்ன தம்பி? இல்ல சார், எனக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்குது. அது போதும்டா, வாடா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். கேள்விகளை படியம்மா. முதல் கேள்வி, மனிதன் தானே செய்வான், தானே விற்பான். ஆனால் அந்த பொருள் தனக்கே உபயோகப்படும் போது தன்னால் பார்க்க முடியாது. அது என்ன? மனிதன் தானே செய்வான், தானே விற்பான். அந்த பொருள் தனக்கே உபயோகப்படும் போது அதை அவனால் பார்க்க முடியாது. அது என்ன? பார்க்க முடியாதெல்லாம் இவன் ஏன் செய்யறான்? அவன் இஷ்டம் செய்யறான். நீ கேள்விக்கு பதில் சொல்லுடா. சைலன்ஸ். 2வது கேள்வி என்னங்க? கேட்ட கேள்விக்கு பதில். மூக்கு கண்ணாடி. மடையா, மூக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு நல்ல கண்ணாடியில பார்த்தா தெரியாதா? சோறு 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 திங்கும்போது தெரியாதா? சோறு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டான்னு வாங்கி விடா. கூண்டை விட்டு வெளியே வரான். ஆர்டர். இது சட்டி, மடக்கி, மட்டி. பெட்டி, 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 சவப்பெட்டி. அப்பா, முதல் கேள்விக்கு சரியான விடையை சொன்னவர் இதோ இங்கே நிற்கும் வாசு. 2வது கேள்வி, கண்ணும் கரையறந்து இருக்கும் இரவல்ல, காலம் செல்ல செல்ல வெள்ளையாகும் பகலல்ல, ஆண்டவனை வேண்டிக் கொண்டு போகும்போது இருக்கும், வரும்போது இருக்காது. அது என்ன? என்ன 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 என்ன? கண்ணம் கரையறிந்திருக்கும், இருளும் அல்ல, காலம் செல்ல செல்ல வெளுக்கும், பகலும் அல்ல, வெளுத்ததெல்லாம் பாருல, மூலம் அல்ல, ஆண்டவனை வேண்டிக் கொண்டு போகும்போது இருக்கும், வரும்போது இருக்காது. யானை, யானை இல்லை, இன்னொரு யானை. எருமை, எருமை. ஏன்டா உன் பேரை கேட்டாங்களா? கரடி, கரடி. கரடி இல்ல, கரடி இல்ல. ஐயோ, ஆண்டவரை வேண்டிக் கொண்டு முடி, முடி. அப்படி முடி. சவால் தொப்பி தலையா. இதை நான் ஆட்டி வைக்கிறேன். அது என் தொப்பி. சைலன்ஸ். 3வது கேள்வி. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. கல்யாணத்தை நம்ம இப்பதான் விசாரணை நினைக்கிறோம், அதுக்குள்ள எங்களுக்கு அது குழந்தை அர்த்தம் இல்லாம இருக்குது. இது கேள்வி, பதில் தேவை. உங்கள் வீட்டில் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. 1 வாரம் தேடுகிறீர்கள், பிறகு குழந்தை கிடைத்து விடுகிறது. குழந்தையை பார்த்ததும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது ஏன் குழந்தையான்னு பாப்பேன். பணம் பாரு, 4 முறை அறையுவேன். நகை இருக்கான்னு பாப்பேன். மொட்டை புத்தி. சைலன்ஸ். அது என்ன கேள்வி? என்னது? குழந்தை, குழந்தை, உங்கள் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. 1 வாரம் தேடுகிறீர்கள், பிறகு கிடைக்கிறது. கிடைத்த குழந்தையை பார்த்ததும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இல்லை, அது இல்லை. தேடுவதை நிறுத்தி விடுவேன்.
இரண்டு கேள்விக்கு சரியான பதில் சொன்னவர் வாசு. இரண்டு கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தது வாசு. ஆகவே வாசுவுக்கு என் மகனை திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். வெரி குட். ரவி, மாலை போடு. நீங்களும் போடு. மிஸ்டர் ரவி, சட்டப்படி இந்த நிமிஷம் முதல் நீங்கள் இருவரும் தம்பதிகள். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். மல்லிகா, கையில பழத்தட்டு, தலையில பூக்கட்டு, இந்த கோலத்தோட உன்னை யாரும் வர சொன்னது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. வைத்தியமே, நீ பேசினாலே பால் சிந்தும். உன் கண்ணத்திலே பழம் இன்னும், உன் மேனியெல்லாம் நறுமணம் வீசும். அதனால்தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். பயந்துட்டியா? என்ன, நீங்க பக்கத்தில் இருக்கும்போது நான் நிச்சயமா பயப்பட மாட்டேன். இது என்ன கண்ணீர்? நீங்க துடைக்கிறதுக்காக. நிச்சயம். கண்ணீரை மட்டும் இல்ல மல்லிகா, இந்த கல்யாணத்தால உனக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம் எல்லாத்தையுமே நான் குறைச்சிருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன பாக்கி வேணும்? பிறவி எடுத்த பலனையே இன்னைக்குத்தான் நான் அனுபவிக்கும். நான் கொடுத்து வைத்தவள் பாக்கியசாலி. நீ மிக நன்றாக நடிக்கிற. என்ன மேடை, நீ மட்டும் இனிமே நடனம், நாடகம் இதுல எல்லாம் கலந்து கொள்ளவே கூடாது. இதை கூடவா நீங்க சொல்லணும்? நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆமா மல்லிகா, அந்த கோட்டுக்குள்ளதான் நம்ம கோட்டையை அமைக்கணும். அங்கே அரண்மனை, அந்தப்புறம், ஆடி பாட பளிங்கு மண்டபம் எல்லாமே இருக்கும். அப்புறம் இதையெல்லாம் ஆள ஒரு இளவரசனை. போதும் போதும். ஏன் இளவரசி வேணுங்கிறியா? நிறுத்த மாட்டீங்க? விளக்குத்தானே? போங்க. இதோ வேண்டாம் வேண்டாம். வெக்கமா? இல்ல, கோவம். உங்களோட நான் பேச மாட்டேன். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? மல்லிகா, பேச்சே இல்லாத உலகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வடக்கி இன்ப உலகம். அங்க போகலாமா? என்ன பொம்மையாட்டு? எனக்கு தெரியல, நான் தான் உங்க மல்லிகா. சிவகாமி, சிவகாமி, ஏமாத்து. நான் ராஜு பாலவை இல்ல. எனக்கு அரண்மனை வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம். ஐயோ, அந்த வேண்டாம். நிறுத்து, நிறுத்து. ஐயோ, நீ நாளை மேல ஆறு, என் கிதைக்கு மேல ஆறு. அது தொடுக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். நீ என் நீராளனுடைய ஆவிதான். இந்த பக்கம் தான் ஓடி இருந்தேன், இப்படியே ஓடினேன். கலங்கிற விளக்கத்துக்கு வேற ஏன் உச்சிக்கே போயிட்டேன். ஐயோ ஐயோ, அங்கிருந்து நீரா விழுந்துட்டா, கீழே விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, விழுந்து செத்துட்டா. ஐயோ ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிலைமை ஏற்படுத்திய